வில்லன் அவன். ஒன்னனுக்கு அடிக்கடி இப்படி கோவறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டான். கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். என்ன சொல்ற? கொஞ்சம் மூடிட்டு வரியா? ஆமா, நான் அமைதியா வருது இருக்கட்டும். வர பொண்ணு அமைதியா இருக்கணும். ஏற்கனவே ரேவதி அங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கா. வர்றதும் இந்த மாதிரி வந்துச்சு. வருஷம் முழுக்க அவன் வீட்டுல குத்து பாட்டுதான் டோய். அவன் எப்படி இருந்தாலும் அவன் அப்பன் தானே, அண்ணனுக்கும் அப்பன் தானே. அவன் உதவி தானே செஞ்சான், அவனுக்கே அடிக்குது. இப்ப அவன் உதவி செய்யறா, இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஜக்கியோட உட்காந்து இருப்போம்ல, பெரிய சீன் போடுறான். இந்த மாதிரி உதவி எடுக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான். நம்ம அரசியல் பிள்ளைங்களா பிறந்திருக்கோம், நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்புறம் இந்த பாழப்பான காலேஜ் படிப்பை விட்டு தள்ளு. அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்ல, காலேஜுக்கும் பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்றேன்? ஹெல்மெட்குள்ள நான் சொன்னதை கேட்டுச்சா? ஹலோ கேர்ள்ஸ், எனக்கும் பிரயோஜனம் இல்ல. தம்பி டீ வாங்கிட்டு வாப்பா. சரிண்ணா. விஷ்ணு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு தானே இருக்க தம்பி, நான் சொல்றத கேளு. எனக்கோ வயசாயிடுச்சு. நீயாவது கடையை நடத்திக்கலாம்ல. நீயும் கடை எடுத்து நடத்துற மாதிரி தெரியல. அதனால கடையை வித்துடலாம். என்ன சொல்ற? இப்ப என்ன வேணும் உனக்கு? பின்னாடி இருக்கிற எல்லா போர்ஷனும் கிட்டத்தட்ட வித்து போச்சு. நாம மட்டும் சரின்னு சொன்னா தாராளமா பணம் கிடைக்கும். கடையை வைக்கிறதா ஐடியா இல்ல, வேற ஏதாவது? என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தர வருமானம் வேணும் இல்ல? இதை வித்து வேற ஏதாவது பண்ணா உனக்கு நல்லது தானே? நான் அப்பா மாதிரி உன் விஷயத்துல எனக்கு அப்பனே, எங்க அப்பா ஞாபகத்துல தானே இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். அதை போய் பணத்துக்கு வைக்க சொல்றேன். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. போயா போ. இதுல ஏதாவது இருக்கா பாரு. இறங்கடா சொல்றேன். இருக்கும் வரையில கண்ணோடு தாமம் இருக்கும் உலகில தேகம் இருக்கும் வரையில பேராத தாகம் இருக்கும் மனதில. விஷ்ணு, சரக்கு அடிக்கிறியா? மாடி ஜோதி வந்து பாரு. சரியா? சரிண்ணா. ரிமோட் பாத்தியா? நான் பாக்கலையே. எங்க இருக்கு? விஜி, அதெல்லாம் கிடைக்காது, அங்க இல்ல. அப்போ எங்க இருக்க? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாதா? இது என்ன? என்னடி இது? அண்ணே முழிச்சுக்கிறாளா? போடி. ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா என்ன இட போகுது? டிவி என்னடி ஆனால? ஒரு நாள் பியூட்டி கேர் பார்க்கலன்னா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன். வேற ரிமோட் வேற வேலை செய்யல. டிவி ஏதாவது பண்ணி வச்சுட்டடி பண்ணி. நான் வேணும் இல்ல, அது ஜோதி பார்க்கணும். ஏய், நீ தானே அன்னைக்கு ரோட்ல அந்த சைக்கிள் பாட்டி? ஏன் அவ
அவரு ஏதாவது சைக்கிள தள்ளி விட்டாரா? இல்ல அவருக்கு 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 என்ன தெரியும். ஓ, அப்ப உனக்கு அவரு தெரியாதா? இல்ல தெரியும். இல்ல அது விஷ்ணு எப்படா வந்த? இப்பதான் உட்காரு. விஜய் 4 மணிக்கு வண்டி வரும், ரெடியா இரு. உட்காருடா, என்ன அப்படி பாக்குற? உட்காரு. சொல்றா, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கார்த்தி எப்படி இருக்கான்? படிச்சிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப யோசிக்கிற? என்ன ஒண்ணு கேளு. ஒண்ணுன்னு ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா, ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன். வருமானம் ஒண்ணும் இல்ல, அத அப்பா ஞாபகமா தான் நடத்திட்டு இருக்கேன். உங்க சைட்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கார்த்திகிட்ட தான் இதேதான் பேசிட்டு இருப்பேன். அதுக்கு என்ன, சந்தோஷமா செஞ்சிடலாம். அது இல்லாம ஒன்னு எனக்கு தெரியாதா? தேங்க்ஸ், நான் கிளம்புறேண்ணா. கிளம்புறியா? சரி, கடைக்கு போனோம் அதான். இப்போதைக்கு இல்லண்ணா, காசுலாம் வேணாம். இல்லண்ணே பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சுக்கப்பா. பரவாயில்லண்ணே. இதுக்கான வேலைய அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இல்ல நான் கிளம்புறேண்ணா. எங்கடா போறோம்? நீ வா, நீ வா, இது கேள்வி எல்லாம் கேக்குறேன். வா, சீக்கிரமா கிளம்பணும். வா. நீ வச்சுக்கோமா. பேக்ல எதுக்கு? எங்கடா போறோம்? பாய் பாய். சில தூரம் வழித்துணையை கேட்கிறதே.
சேகர்னு யாராவது வந்திருக்காங்களா? கவலைப்படாத, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு எப்ப போலான்னு சொன்னாங்க? இன்னைக்கு நைட்டு மட்டும் இருக்கணும், காலைல போயிடலான்னு சொன்னாங்க. காசு கூட ஒரு 100 ரூபா. கார்த்தி என்ன இங்கதான் எங்கேயா சுத்திட்டு இருப்பான், வந்துருவான். முதல் தடவை கார்த்தி ராத்திரி வீட்டுக்கு வரல. அவன் எங்க போனா என்னாச்சு எதுவும் தெரியல. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அவருக்கு வலி எடுத்தா என்னங்க மருந்து? சரியா? சரிங்க. இந்தா, யார் கூட இருந்தா அது மட்டும் தெரியும். அதுதான் பயமே. 2 பேரும் என்ன பிரச்சனை போய் மாட்டிருக்கானுங்கன்னு தெரியல. ரேவதிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியல. அந்த மாமா பையன் வண்டியில் எனக்கு என்ன வேலை? தப்பா எது நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா தடுக்க என்னால எதுவும் செய்ய முடியல. பார்த்து பாத்துப்பா. தம்பி, ஐயாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மெதுவா. அக்கா, கார்த்தி வந்தானா? தெரியலங்க, நான் டூட்டி இருக்கும்போது அவரை பார்க்கல. என்ன கார்த்தி வந்தா? இல்லங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா இல்லையா? பாக்கல. பைத்தியக்கார மாதிரி 2 நாள் அவனை தேடினேன். யாருமே அவனை எங்கேயும் பார்க்கல. அப்படியே காணாம போயிட்டான். டேய், என் தம்பி பாத்தியா? இல்லப்பா. ஏ மணி, கார்த்தி வந்தா? இல்லண்ணே. அண்ணா, கார்த்தி வந்தானா? இல்லப்பா.